ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2 டைமென்ஷன் பரப்பளவு சுற்றளவு அதோட அறிமுக வகுப்பு தான். ஒரு இன்ட்ரோ, அதை பற்றின ஃபார்முலா பற்றின ஒரு இன்ட்ரோ பார்ப்போம். அப்போது 2Dனா என்ன? 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன் மீன்ஸ் லென்த்து பிரெத்து இருந்தால் அதை 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லென்த்து பிரெத்து. இப்போ 3 டைமென்ஷன் அப்படின்னா கன அளவு பற்றி படிக்கிறோம். அங்கே நீளம், அகலம், உயரம் இருக்கும். அதனால் அது 3 டைமென்ஷன் கன அளவை பற்றி படிக்கிறோம். இது 2 டைமென்ஷன், நீளமும் அகலமும் மட்டும் இருந்தால் 2 டைமென்ஷன். அப்போது இதில் என்னென்னலாம் படிப்போம் அப்படின்னு கேட்டால், ஏரியா, பெரிமீட்டர். அப்படின்னா பரப்பளவு சுற்றளவு. இந்த பரப்பளவு சுற்றளவு, இந்த பரப்பளவு சுற்றளவுக்கு டயக்ராமோட கிளாரிட்டி ஃபஸ்ட்டு இருக்கணும். ஒரு நாற்கரத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம இங்கே நம்மளுக்கு முக்கோணம் படிக்கலாம், நாற்கரம் படிப்போம், வட்டம் படிப்போம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நாற்கரத்தோட வகைகள் பார்க்க போகிறோம். அதை டயக்ராமாக எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், டயக்ராம் நல்லா தெரிஞ்சிட்டாலே ஃபார்முலா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அதே போல் ஃபார்முலா எப்படி ஜென்ரேட் ஆகுது, ஒவ்வொன்றுலேருந்து எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்றது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ரீசனிங் பார்ட்டும் சேர்ந்துருக்கும். இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வர ஒரு கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினும் இதில் வந்து சேர்ந்துருக்கும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இதை நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து நாற்கரம். குவாடிலேட்டர், நாற்கரம் படிக்க போகிறோம். இப்போ நாற்கரம் ஷேப் எப்படின்னா, 4 பக்கங்களால் அடைபடும் பகுதி, அது நாற்கரம்னு சொல்லுவோம். 4 பக்கங்களால் அடைபடும் பகுதி. ஓகேவா? நாற்கரம் ஒரு பலகோணம்னு சொல்லுவாங்க. 4 பக்கங்களை கொண்ட பலகோணம் நாற்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 4 பக்கங்கள். இந்த ஷேப் வந்து நாற்கரத்தை சொல்லுவோம். ஓகேவா? இதில் நமக்கு நாற்கரத்தோட டெஃபினிஷன் அப்படின்னாலே என்னென்னு கேட்டால், 4 பக்கங்களால் அடைபடக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு 2 மூலைவிட்டங்கள் இருக்கும். இப்படி ஒரு மூலைவிட்டம் இருக்கும். ஓகேவா? இந்த மூலைவிட்டத்தில் ஆப்போசிட் மூலைவிட்டத்துலேருந்து இங்கே ஒரு செங்குத்து கோடு போடுவாங்க. செங்குத்து கோடு 90 டிகிரி. அதே போல் இங்கேருந்து ஒரு செங்குத்து கோடு போடுவாங்க. இது 90 டிகிரி. இந்த மூலைவிட்டத்துக்கு டி நேமு, இந்த மூலைவிட்டத்துக்கு H1 நேமு, இந்த மூலைவிட்டத்துக்கு H2 நேம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு நாற்கரம். 4 பக்கங்களை கொண்ட ஒரு பலகோணம் தான் என்னென்னு சொல்கிறோம், நாற்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைட்ஸையும் அதோட பக்கங்களையும் கோணங்களையும் மாற்ற என்னென்ன ஷேப்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த நாற்கரத்துலேருந்து உருவாக போகிறது என்னது சொல்லி கேட்டிங்கன்னா, சரிவகம் உருவாகும். இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது சரிவகம். இங்கிலீஷில் ட்ரெப்பிசியம் சொல்லுவோம், சரிவகம். இப்போ சரிவகம் எப்படி ஷேப் ஆகுது, நம்ம சப்பாத்தி மாவு தட்டி என்னென்ன ஷேப் வேணுமோ மாற்றுறது பேர் தான் இது. அப்போ நாற்கரத்துலேருந்து தான் சரிவகம் ஃபார்ம் ஆக போகுது. நாற்கரத்துக்கு இந்த 4 பக்கங்களுக்கும் எந்த ஒற்றுமையும் இருக்காது. 4 பக்கங்கள் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்குதா, எதிர் பக்கங்கள் இணையாக இருக்குதான்னு கேட்டால் எந்த ப்ராப்பர்ட்டி அங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஜஸ்ட்டு 4 பக்கங்களால் அடைபடும் ஒரு பலகோணம் நாற்கரம் சொல்லுவாங்க. அதே போல் இந்த 4 கோணங்களோட கூட்டுத்தொகை 360 டிகிரி இருக்கும். அப்போ 360 டிகிரி 4 பக்கம் க்ளோஸ்டு ரீஜனாக இருக்கணும். ஒரு 360 டிகிரி இருந்தாலே அது நாற்கரம் சொல்கிறோம். அந்த நாற்கரத்தில் 2 எதிர் பக்கங்கள் இருக்கும். 2 ஜோடி எதிர் பக்கங்கள். இது 2ம் எதிர்பக்கங்கள், இந்த 2 பக்கமும் எதிர்பக்கம். ஓகேவா? அப்போ எப்படி சரிவகமாக மாற்றினா 2 பேர் இருக்குது. 2 ஜோடி இருக்குது. இந்த 2 ஜோடியில் ஏதாச்சும் ஒரு ஜோடி இணையாக இருந்ததுன்னா அது சரிவகமாக மாறும். ஒரு நாற்கரத்தில் ஏதேனும் ஒரு ஜோடினா இந்த ஆப்போசிட் இல்லை இந்த ஆப்போசிட், இந்த 2 ஆப்போசிட்டில் இருக்கிற ஜோடிகள் ஏதாச்சும் இணையாக இருந்ததுனாக்கா, நீளத்தில் சமமாக இருந்தால் கிடையாது, இணையாக இருந்ததுன்னா அது சரிவகமாக மாறும். அப்போ இந்த ஷேப் வந்து இப்படி மாறும், சரிவகமாக மாறும். ஓகேவா? இது சரிவகம். அப்போ சரிவகத்தோட டெஃபினிஷன்னா, ஒரு நாற்கரத்தில் ஏதேனும் ஒரு ஜோடி எதிர் பக்கங்கள் இணையாக இருந்தால் அது சரிவகம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போ சரிவகத்தில் 2 பக்கம் கன்ஃபார்மாக எப்படி இருக்கும், இணையாக இருக்கும். அப்போ இந்த பக்கமும் இணை. இந்த பக்கங்கள் இணையும் கிடையாது,
நீளத்தில் சமமும் கிடையாது. இணையாகவும் இருக்க மாட்டாங்க, நீளத்தில் சமமாக இருக்க மாட்டாங்க. அப்போ இது சரிவகம். இந்த இணைப்பக்கங்களுக்கு தான் நம்ம நேம் என்ன வைப்போம்னா, இது ஏ, இது பீன் அப்படின்னு நேம் வைப்போம். இது ஃபஸ்ட்டு ட்ராக். ஓகேவா? அப்போ சரிவகத்துலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் இங்கே இதுக்கு ஆப்போசிட்டு நாற்கரத்துக்கு இந்த பக்கம் ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் கைட், பட்டம் வரும். நாற்கரத்துலேருந்து வரது பேர் பட்டம். ஒரு பட்டத்துக்கு அப்போ டெஃபினிஷன் என்ன சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பட்டத்தோட ஷேப்பு இப்படி இருக்கும். பட்டத்தோட ஷேப்பு இப்போ இங்கே என்ன சொன்னால், எதிரெதிர் ஜோடி, எத்தனை ஜோடி இருக்குது? 2 ஜோடி இருக்குது. ஒரு நாற்கரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருந்ததுன்னா சரிவகம் சொல்கிறோம். இங்கே பட்டத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு நாற்கரத்தில் அடுத்துள்ள பக்கங்கள் இணையாக இருந்ததுனாக்கா, அடுத்துள்ள பக்கங்கள் சமமாக இருந்ததுனாக்கா, லென்த்தில் சமமாக இருக்கணும். அட் த சேம் டைம் மூளை வெட்டங்கள் செங்கோணத்தில் வெட்டி கொண்டால், இந்த மூளை வெட்டம், இது ஒரு மூளை வெட்டம், இது 2 மூளை வெட்டம் எப்படி வெட்டிங்கன்னா செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளும். செங்கோணம்னா உங்களுக்கு 90 டிகிரியில், 90 டிகிரியில் வெட்டிக்கினா அதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறோம்? பட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது இந்த பட்டம் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலா அப்புறம் பார்த்துக்கலாம். சரிவகம், சரிவகத்துலேருந்து உங்களுக்கு அடுத்து என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுதுன்னா 2 பார்ட்டு ஒன்று வரும். ஒன்று இரு சமபக்க சரிவகம் அப்படின்னு ஒன்று வரும். ஓகேவா? இரு சமபக்க சரிவகம். ஆல்ரெடி இந்த 2 பார்ட்டும் இணை, அந்த பார்ட்டு அப்படியே இருக்காங்க. இந்த 2 பார்ட்டை பற்றி நம்மளுக்கு எந்த ஒப்பீனியனும் கிடையாது. அவங்க இணையும் கிடையாது, சமமும் கிடையாது. ஒருவேளை சரிவகத்தில் இந்த இணையில்லா பக்கங்கள், இந்த 2 பக்கம் இணை கிடையாது, இணையில்லா பக்கங்கள் நீளத்தில் சமமாக இருந்தால், அதாவது இந்த பக்கம் இந்த பக்கமும் இல்லை நீளத்தில் சமமாக இருந்ததுனாக்கா, லென்த்தில் சமமாக இருந்ததுன்னா அது அந்த சரிவகம் என்ன சரிவகம்னு வரும்னா இரு சமபக்க சரிவகம். அது இரு சமபக்க சரிவகம் அப்படின்ட்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு இரு சமபக்க சரிவகத்தில் என்ன ப்ராப்பர்ட்டி மறுபடியும் அனலைஸ் பண்ணுவோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டினா, இந்த 2 பக்கம் இணை, அந்த பக்கங்கள் நீளத்தில் சமம் கிடையாது. இந்த 2 பக்கமும் இணை சமமாக இருக்காங்க, ஆனால் இணை கிடையாது. அப்போ ஒரு ஜோடி இணைப்பக்கங்கள், ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் இணையாக இருக்குது, நீளத்தில் சமமாக இல்லை. இந்த ஜோடி நீளத்தில் சமமாக இருக்குது, இணையாக இல்லை. இப்போ 2த்துலேயும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ஆப்சண்ட்டாக இருக்குது. அப்போது சமமாக லென்த்தில் சமமாக இருக்கிறது இணையாக இல்லை, இணையாக இருக்கிறது என்ன இல்லைன்னா லென்த்தில் சமமாக இல்லை. இந்த 2 கேட்டகரியும், இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது பேர் தான் இணைகரம். இணைகரம். அப்போ இணைகரத்தில் இணையத்தோட ப்ராப்பர்ட்டியை சரிவகத்துலேருந்து தான் வரும். ஓகே? எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும், எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும் உள்ள ஒரு சரிவகம் என்ன வரும்னா இணைகரம் அப்படின்னு மாறும். ஓகேவா? அப்போ எதிரெதிர் பக்கங்கள் நீளத்தில் சமமாகவும் இருக்கணும், இணையாகவும் இருக்கணும். ஓகே? அப்போ இந்த சைடும் சமமாகவும் இருக்கும், இணையாகவும் இருக்கும். இந்த சைடும் சமமாகவும் இருக்கும், இணையாகவும் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அது இணைகரம் ஆகும். அப்போ இணைகரத்தோட ப்ராப்பர்ட்டி எதிரெதிர் பக்கங்கள் நீளத்தில் சமம், அட் த சேம் டைம் அவங்க இணையாக இருப்பாங்க. எத்தனை ஜோடி? 2 ஜோடியுமே இணையாகவும் இருக்கும், சமமாக இருக்கும். இப்போ சரிவகத்தில் எப்படி பார்த்தோம்னா, இந்த 2 ஜோடி எப்படி இருக்குன்னு கேட்டோம். இந்த 2 பேர் வந்து இணையாக இருக்காங்க, நீளத்தில் சமம் கிடையாது. இந்த பேர் நீளத்தில் சமமாக இருக்காங்க, ஆனால் இணை கிடையாது. அப்போ இங்கே இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. 2த்தையும் இங்கே ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா இணைகரமாக மாறிடும். ஓகேவா? இந்த இணைகரத்துலேருந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி, கொஞ்சம் சைட்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அடுத்த ஷேப் க்ரியேட் ஆகும். அப்போ இணைகரத்துலேருந்து 2 டிவிஷன் போகுது. ஓகேவா? இணைகரத்தில் என்னென்ன வரணும்னா, ஒன்று சாய் சதுரம், ரோம்பஸ் வரும். ஒன்று சாய் சதுரம், இன்னொன்று செவ்வகம், இன்னொன்று செவ்வகம் வரும். ஓகேவா? இப்போ சாய் சதுரம் எப்படி வருதுன்னா, இணைகரத்துலேருந்து தான் சாய் சதுரம், சரிவகத்துலேருந்து தான் இணைகரம், நாற்கரத்துலேருந்து தான் சரிவகம் வந்தது. அப்போ மேலே இருக்க ஷேப்பை தட்டி தான் அடுத்தடுத்த ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குது. அப்போது இணைகரத்தை வச்சு தான் சாய் சதுரம் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ டெஃபினேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுனா, ஒரு இணைகரத்தில் இப்படி தான் டெஃபினேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஒரு இணைகரத்தில் ஒரு இணைகரத்தோட பக்கத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணி சாய் சதுரம் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு இணைகரத்தில் அனைத்து பக்கங்களும் சமமாக இருந்தால், ஒரு இணைகரத்தில் அனைத்து பக்கமும், இங்கே அனைத்து பக்கம்லாம் சமம் கிடையாது, இந்த பக்கம் சமம், இந்த பக்கம் சமம், அவ்வளோதான். ஓகேவா? பாசிபிலிட்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ 4 பக்கமும் சமமாக இருந்தால், ஒரு இணைகரத்தில் அனைத்து பக்கங்களும் சமமாக இருந்தால், 4 பக்கமும் சமமாக இருந்தால் அது சாய் சதுரமாக மாறும்.
சாய் சதுரம் ஷேப்பு நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்படி போட்டு பழக்கம், அதனால் இப்படி போட்டிருக்கேன். சாய் சதுரத்தை நீங்கள் சதுரமாக கூட போட்டுக்கலாம். ப்ராப்பர்ட்டி தான் மெயின். நீங்கள் சாய் சதுரத்தை இப்படி வரையக்கூடாதா சார்ங்கன்னா இப்படி வரைஞ்சிக்கலாம். சாய் சதுரத்தில் என்ன மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்குறா, 4 பக்கம் சமம். 4 பக்கம் வர சாய் சதுரம் இப்படி கூட நீங்கள் ஃப்ளாட்டாக உட்கார வைக்கலாம். இப்போ ஸ்கூல் டேஸில் நீங்கள் படித்தது இப்படியா இருந்ததுன்னா இப்படி தான் நிறைய பேர் சாய் சதுரத்தை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இப்படி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரெண்டும் ஒன்று தான். இந்த பேஸை திருப்பி இப்படி உட்கார வச்சுட்டு அதுவும் என்னது ஸ்கொயர் மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? அதனால் சாய் சதுரம் எப்படி கிரியேட் ஆகுது? இணைகரத்துலேருந்து. ஒரு இணைகரத்தின் அனைத்து பக்கங்களும் சமமாக இருந்தால் அது சாய் சதுரம். அதே போல் சாய் சதுரத்தோட மூளை விட்டங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாய் சதுரத்தோட மூளை விட்டங்கள் என்ன பண்ணணும்? 90ல் கட் பண்ணணும். சாய் சதுரத்தோட மூளை விட்டங்கள் 90 டிகிரியில் வெட்டும். 2 மூளை விட்டங்கள் இருக்கும். 2 மூளை விட்டமும் வெவ்வேறு மூளை விட்டங்கள் தான். இணைகரத்தில் 2 மூளை விட்டங்கள் இருக்கும். 2 மூளை விட்டமும் வெவ்வேறு மூளை விட்டம். லென்த்தில் வெவ்வேறு இதுக்கு இது வேறு லென்த்து, இது வேறு லென்த் இருக்கும். இங்கேயும் சாய் சதுரத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால் மூளை விட்டங்கள் வெவ்வேறான மூளை விட்டங்கள் தான் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாத்தையும் இங்கே ப்ராப்பர்ட்டி என்னென்னா அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும். இங்கே 90 கிடையாது மூளை விட்டங்கள், இங்கே 90ல் கட் பண்ணும். இது சாய் சதுரம். அப்படியே இணைகரத்தை இப்போ என்ன மாற்ற போகிறோன்னா செவ்வகமாக மாற்ற போகிறோன்னு வச்சுங்க. இப்போ செவ்வகத்தில் என்ன இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி சொன்னோம்? ஒரு இணைகரத்தில் 4 பக்கமும் சமமாக இருந்ததுன்னா அது சாய் சதுரமாக மாறுது. அப்போ இங்கே என்ன சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு இணைகரத்தில் நீங்கள் மூளை விட்டங்கள் சமமாக இருக்கிற இணைகரம் செவ்வகமாக மாறும். ஒரு இணைகரத்தின் மூளை விட்டங்கள் சமமாக இருந்ததுன்னா செவ்வகமாக வரும். அப்படி இல்லை கோணங்களை வச்சு சொல்லணுன்னாக்கா ஒரு இணைகரத்தில் அடுத்தடுத்த கோணங்கள் 90 டிகிரி எனில் அது செவ்வகமாக மாறும். நீங்கள் எப்படி வேணால் இந்த ஆங்கிளில் சொல்லிக்கலாம். கோணத்தை வச்சும் சொல்லிக்கலாம், மூளை விட்டத்தை வச்சும் சொல்லிக்கலாம். அப்போ ஒரு செவ்வகத்தில் இந்த செவ்வகம், அப்போ இந்த மூளை விட்டங்கள் இந்த மூளை விட்டமும் எப்படி இருக்குன்னா சமம். அப்போ இங்கே சாய் சதுரம் பார்த்தா மூளை விட்டங்கள் சமம் கிடையாது. மூளை விட்டங்கள் இது D1 இஸ் நாட் ஈக்குவல் டு D2. ஆனால் இங்கே எப்படி வருமானா D1 ஈக்குவல் டு DT. D1னா மூளை விட்டம் 1, மூளை விட்டம் 2. மூளை விட்டங்கள் ரெண்டும் இங்கே சமமாக இருக்கும். இங்கே மூளை விட்டங்கள் சமம் கிடையாது. இது லைக் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துட்டே இருக்கணும். அப்போது இணைகரத்துலேருந்து என்ன கொண்டு வந்திருக்கோம்? செவ்வகம் கொண்டு வந்திருக்கோம். எப்படி கொண்டு இருக்கோன்னா இந்த ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த கோணங்கள், இந்த கோணங்கள், இந்த கோணம், இந்த கோணம், இந்த கோணம், எல்லா கோணமும் 90 டிகிரி ஆக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அது செவ்வகமாக மாறிடும். அதர்வைஸ் இந்த மூளை விட்டங்கள் இங்கே சமம் கிடையாது. நம்ம மூளை விட்டங்களை சமமாக மாற்றினாலும் என்னவாக மாறிடுங்கன்னா செவ்வகமாக மாறிடும். ஓகேவா? அப்போ இந்த 2 ஷேப்பையும் அடுத்து என்ன லெவலுக்கு மூவ் ஆக போகுதுன்னா சதுரத்துக்கு மூவ் ஆக போகுது. ஓகேவா? இப்போ சதுரம் ஓகே. செவ்வகம் எப்படி சதுரமாக மாறப்போகுது? செவ்வகம் எப்படி சதுரமாக? இப்போ செவ்வகத்தில் எப்படி இருக்குன்னா எதிரெதிர் பக்கங்கள் சமம். இந்த எதிரெதிர் பக்கங்கள் இங்கே எதிரெதிர் பக்கங்கள் சமம் தான். ஆல்ரெடி இது அப்படி தான் ப்ராப்பர்ட்டி வச்சு அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே இருக்கும். அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் இருக்கும். ஒவ்வொன்றிலும் ஒரு அடிஷ்னல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த அடிஷ்னல் கண்டிஷன் தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியிருக்கும். இங்கேயும் எதிரெதிர் பக்கங்கள் சமம். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்காதா சார்? இருக்காது. இங்கே ஆல்ரெடி அது இருந்துன்னு தான் இருக்கும். ஓகேவா? அப்போது எதிரெதிர் பக்கங்கள் சமம், அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இங்கே இணைகரத்தில் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டால் இங்கே மூளை விட்டங்கள் சமம் இல்லை, இங்கே மூளை விட்டங்கள் சமம். அப்புறம் இந்த செவ்வகத்தை வச்சு எப்படி சதுரம் மாற்ற முடியும்னா மூளை விட்டங்கள் சமம். நான் இந்த அட்ஜசன்ட் சைடு, அதாவது பக்கத்து சைடு, இந்த லென்த்து சமமாக சார் செவ்வகத்தில் கேட்டால் சமம் இல்லை, ஆனால் சமமாகவும் மாற்றலாம். ஒருவேளை இந்த செவ்வகத்தில் அனைத்து பக்கங்களும் சமமாக இருந்ததுன்னா சதுரம். செவ்வகத்தின் அனைத்து பக்கங்களும் சமமாக இருந்தால் அது என்னவோ மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் சதுரமாக மாற்றிக்கலாம். அப்போது செவ்வகத்திலேருந்து சதுரம் எப்படி கிடைக்குதுன்னா 4 பக்கங்களும் சமமான செவ்வகம், 4 பக்கங்களும் சமமான செவ்வகம் சதுரமாகும். அப்போ இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, எல்லா சைடும் சமமாகிடும். நீங்கள் இதை சமமாக சொல்லி இந்த மூளை விட்டங்களை பற்றியும் திங்க் பண்ணிக்கணும். மூளை விட்டங்கள் அப்போ எப்படி சார் இருக்கும்? செவ்வகத்துலேருந்து இப்படி சதுரம் வர வச்சிட்டோம். இப்போ மூளை விட்டங்கள் இங்கே எப்படி சார் இருக்குன்னு கேட்டால் ஆல்ரெடி இங்கே மூளை விட்டங்கள் சமமாக தான் இருக்காங்க. அப்போ இங்கேயும் எப்படி தான் இருப்பாங்க? சமமாக தான் இருப்பாங்க. அதே போல் இங்கே செவ்வகத்தை இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி கிடையாது. அப்போ இங்கேருந்து இங்கே வர சொல்ல இங்கே என்ன ஆகும் சார்னு கேட்டால் இங்கே மூளை விட்டங்கள் 4 பக்கம் சமமாக சொல்ல இங்கே மூளை விட்டங்கள் செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். இந்த சதுரத்தில் மட்டும்தான் இந்த ஆங்கிள் 90, இந்த ஆங்கிள் 90, இந்த ஆங்கிள் 90, இந்த ஆங்கிள் 90, மூளை விட்டங்களும் 90 டிகிரியில் வெட்டிக்கும். ஓகேவா? அப்போ இது இப்படி தான் செவ்வகத்துலேருந்து என்ன வருதுன்னா சதுரம். மறுபடியும் சொல்கிறேன், செவ்வகத்துலேருந்து எப்படி சதுரம் கிடைக்குதுன்னா ஒரு செவ்வகத்தின் அனைத்து பக்கங்களும் சமமானால் அது சதுரமாக மாறும். அதே போல் இப்போ இங்கேருந்து இவரை கொண்டு வரணும். எப்படி சாய் சதுரத்துலேருந்து மறுபடியும் இப்போ
சாய் சதுரத்திலேருந்து சதுரம் கொண்டு வரோம். ஓகேவா? ஒரு சாய் சதுரத்தில் என்னென்ன இருக்குது, 4 பக்கங்கள் சமமாக இருக்குது. இங்கே 4 பக்கங்கள் சமம் இல்லை, அதனால் பக்கங்களை வச்சு கொண்டு வந்தோம். ஓகேவா? அப்போ 4 பக்கங்கள் சமமாக, எதிர் பக்கம் தான் சமம், 4 பக்கங்கள் சமம் கிடையாது. அதனால் 4 பக்கம் சமமாக இருக்க செவ்வகம் சதுரமாக மாறிடுச்சு. இங்கே ஆல்ரெடி அந்த ப்ராப்பர்ட்டி அது வச்சுட்ருக்கு. என்னது, 4 பக்கங்கள் சமமாக தான் இருக்குது ஒரு சாய் சதுரத்தில். அப்போ இது இங்கே எதை வச்சு சார் கொண்டு வர முடியுமாட்டா, மூளை விட்டங்கள் இங்கே சமம் இல்லை, இங்கே மூளை விட்டங்கள் சமமாக இருக்குது. செவ்வகத்தில் மூளை விட்டங்கள் சமம், சாய் சதுரத்தில் மூளை விட்டங்கள் சமமாக இல்லை. ஒருவேளை இந்த மூளை விட்டங்கள் ரெண்டும், சாய் சதுரத்தில் இருக்க மூளை விட்டங்கள் ரெண்டும் சமமாக போச்சுன்னா அது சதுரமாக மாறிடும். அப்போது சாய் சதுரத்துலேருந்து என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வருது சார் அப்படின்னு கேட்டால், இங்கே சாய் சதுரத்தின் மூளை விட்டங்கள் சமம் எனில் அது சதுரமாக மாறிடும். ஓகேவா? இது கொஸ்டின். ஓகேவா? இப்போ இங்கே அடுத்து என்னென்னா பட்டத்துலேருந்து நேராக எதுக்கும் வரும்னா கேட்டால் சாய் சதுரத்துக்கும் வரும். பட்டத்துலேருந்து சாய் சதுரம் எப்படி வரும்னா, இங்கே 90 டிகிரியில் கட் பண்ணுது. இந்த மூளை விட்டங்கள் சமமாக மாற்றினா, இங்கேயும் மூளை விட்டங்கள் நீங்கள் D1 = D2 அப்படி மாற்றிட்டிங்கனாலே, ஒரு பட்டத்தோட மூளை விட்டங்களை சமமாக மாற்றினா நேராக சதுரமாக மாறிடும். அப்போ பட்டமும் என்னவா மாற்றலாம், நீங்கள் சதுரமாக மாற்றி கொண்டு வரலாம். சரியா? இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு நாற்கரத்து எல்லாமே நாற்கரம். இந்த கைண்ட் ஆஃப் இந்த டைப் எல்லாமே நாற்கரம். இது சதுரமும் ஒரு நாற்கரம் தான், செவ்வகம் நாற்கரம், சாய் சதுரம் நாற்கரம், இணைகரம் நாற்கரம், இரு சமபக்க சரிவகம், அப்புறம் சரிவகம், எல்லாமே காமன் நேம் என்ன, நாற்கரம். இந்த நாற்கரத்துக்கும் மேலே ஒரு காமன் நேம் என்னன்னு கேட்டால் பாலிகன், பலகோணம்னு சொல்லுவாங்க. பலகோணம் தான் காமன் நேம், ஃபேமிலி நேம். அதில் பர்டிகுலர் நேம் என்னன்னு சொல்லி கேட்டால் இணைகரம். அந்த இணைகரத்துலேருந்து என்னென்ன கொஞ்சம் ஷேப்லாம் மாற்ற, சைடெல்லாம் மாற்ற, அப்புறம் கோணங்களை மாற்றின என்னென்ன வெரைட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிற ஷேப் என்னன்னு கேட்டால் சதுரம். அப்போ சதுரமே உங்களுக்கு என்னதான் ஒரு நாற்கரம் தான். அப்போ சதுரம் எதுலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற, செவ்வகத்துலேருந்து வந்திருக்கு, சாய் சதுரத்தில் வந்திருக்கு. இவங்க 2 பேர் எதுலேருந்து கிடச்சிருக்காங்க, இணைகரம். இணைகரம் எதுலேருந்து கிடச்சிருக்கு, இணைகரம் எதுலேருந்து கிடச்சிருக்குன்னா சரிவகம். சரிவகம் எதுலேருந்து கிடச்சிருக்குன்னா நாற்கரத்துலேருந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இப்போது இது ஷேப்பில் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைட்ஸ்லாம் எப்படிலாம் மோல்ட் ஆகி வந்துட்டுருக்கு அதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கணும். இங்கே ஒன்றுமே இல்லை, இது க்ளோஸ்டு ரீஜன், ஒரு 4 பக்கங்களால் அடைபடும் பலகோணம் நாற்கரம் அப்படின்னு படித்தோம். ஒருவேளை 2 ஜோடி எதிரெதிர் பக்கங்கள் இருக்குது. இந்த 2 ஜோடி எதிரெதிர் பக்கங்களை ஒரு ஜோடி இணையாக இருந்ததுன்னா சரிவகம்னு படித்தோம். இது 2ம் இணை, இது 2 இணையும் கிடையாது, சமமும் கிடையாது. ஒருவேளை இந்த இணையில்லா பக்கங்களும் சமமாக இருந்ததுன்னா இரு சமபக்க சரிவகமாக மாறிடுச்சு. அப்போ இரு சமபக்க சரிவகத்தில் என்ன படிச்சிருக்கோம், இந்த சைடு, இந்த ஆப்போசிட் சைடு வந்து என்னென்னு சொல்லியிருக்கோம், இணை சொல்லியிருக்கோம். இந்த ஆப்போசிட் சைடு வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா நீளத்தில் சமமாக இருக்கும். நீளத்தில் சமம்னா இது ஒரு 10 சென்டிமீட்டர் இருந்தால் இங்கே ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கும். இதான் டெஃபினேஷன். இங்கே வந்து நம்ம எவ்வளோ லென்த்துன்னு சொல்ல முடியாது. இது வேறு லென்த்து, இது வேறு லென்த்து, ஆனால் 2 பேரும் இணையாக இருக்கிறாங்க. இந்த 2ம் வந்து சமமாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற அடிஷ்னல் குவாலிஃபை எங்கே இதெல்லாம் ஆப்சண்ட் ஆச்சோ அதெல்லாம் அட்ஜாயின் பண்ணிங்கன்னா, சேர்த்துங்கன்னா யார் வருவான்னு கேட்டால் இணைகரம் வருது. அப்போ இணைகரம் மட்டும் தான் ஃபுல் ஃப்ளட்ஜில் ஃபார்ம் ஆன ஒரு நாற்கரம். இணைகரம் ஒரு நாற்கரம் எப்படி இருக்கும், எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும் உள்ள ஒரு சரிவகம் என்ன, இல்லை ஒரு நாற்கரம் என்ன, எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும் உள்ள நாற்கரம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இணைகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இணைகரத்தில் மூளை விட்டங்கள் சமம் கிடையாது. இந்த லென்த்தும் சமம், இந்த லென்த்தும் சமம். இந்த 2 லென்த்து பற்றி எதுவும் பேச முடியாது. அது சமமாக இருக்கலாம், சமம் இல்லாத போகலாம். அப்போ சமம் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, சமம் இல்லாத போகவும் வாய்ப்பு. அதுலேருந்து தான் நம்மளுக்கு 2 சான்ஸ் கிடைக்கிறதால தான் அடுத்தடுத்த ஷேப் க்ரியேட் ஆகி போயிட்டே இருக்குது. அப்போது சைட்ஸ் எப்படி இருக்குது, மூளை விட்டங்கள் எப்படி இருக்குது, அது மாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்கும் எங்கெங்களை இப்போ செவ்வகத்துக்கும் சாய் சதுரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, செவ்வகத்துக்கும் சாய் சதுரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மூளை விட்டங்கள் சமம், இங்கே மூளை விட்டங்கள் சமம் அல்ல. இங்கே 4 பக்கங்கள் சமம் அல்ல, இங்கே 4 பக்கங்கள் சமம். இதை வச்சு தான் அடுத்த ஷேப் நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. ஓகேவா? அப்போது செவ்வகத்தை வச்சு சதுரம், சாய் சதுரத்தை வச்சும் சதுரம் வருது. அப்போது சதுரம் யார்லேருந்து உருவாக்கா சார், செவ்வகம். அப்போ எல்லா சதுரமும் என்னவா மாறும் கேட்டால் செவ்வகம் சொல்லலாம். எல்லா சதுரமும் செவ்வகம். எல்லா சதுரமும் என்ன பேர் கொடுக்கலான்னு கேட்டால் சாய் சதுரம் சொல்லி பேர் கொடுக்கலாம். அதேபோல் எல்லா சாய் சதுரமும் இணைகரம், எல்லா செவ்வகமும் என்னன்னு சொல்லலாம் இணைகரம், எல்லா இணைகரமும் சரிவகம். ஆனால் எல்லா சரிவகமும் இணைகரம் கிடையாது. ஓகேவா? எல்லா இணைகரமும் செவ்வகம் கிடையாது. அப்படியே நீங்கள் மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா எல்லாம் சொல்லாமல் பாசிபிள் இருக்கான்னு சொன்னால் சில அப்படின்னு மட்டும்தான். இப்போ சில இணைகரங்கள் மட்டும்தான் என்னவா மாறும் கேட்டாங்கன்னா செவ்வகம் வரும். எந்த சில இணைகரங்கள் செவ்வகமாக மாறும் சார்னு கேட்டால், ஒரு இணைகரத்தில் மூளை விட்டங்கள் சமமாக இருந்தால், ஒரு இணைகரத்தில் மூளை விட்டங்கள் சமமாக இருக்கிற இணைகரம் மட்டும்தான்
செவ்வகமாக மாறும். ஒரு இணைகரத்தில் 4 பக்கமும் சமமாக இருந்தால் மட்டும்தான் என்ன மாறும் கேட்டால் சாய் சதுரமாக மாறும். அப்போ அது எந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கு சார் அப்படின்னு கேட்டால் ஒரு இன்ஃபர்மேஷன். இது நாற்கரம். நாற்கரத்துலேருந்து கொஞ்சம் ஷேப் தட்டினா என்ன கிடைக்குதுன்னா சரிவகம். நம்ம சரிவகத்துலேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இணைகரம். இணைகரத்துலேருந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, செவ்வகம் கிடைக்குது, சாய் சதுரம் கிடைக்குது. இப்போ இதுக்குள்ளே சதுரமும் இருக்குது அப்படின்ட்டு, அப்போ அதுக்குள்ளேருந்து தான் எல்லாமே மோல்ட் ஆகி வந்துட்டுருக்கோம். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு 2Dயில் நாற்கரத்தோட ஃபேமிலி எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும்னா, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது இதில் என்னென்னா பரப்பளவு, சுற்றளவு. ஓகேவா? சுற்றளவுனா டெஃபினேஷன் என்ன சொல்லுங்கன்னா, சுற்றளவுனா நீங்கள் எத்தனை சைடு வேணாலும் வச்சு ஒரு டயக்ராம் இருக்கட்டும், அந்த எல்லா சைடையும் நீங்கள் கூட்டினா கிடைக்கிறது போது தான் சுற்றளவு. அப்போ சுற்றளவுக்கு என்ன சொல்கிறோம், இப்படி ஒரு ஷேப்பு, இப்படி ஒரு ஷேப்பு, இப்படி ஒரு ஷேப்பு, இப்படி ஒரு ஷேப்பு, இப்படி போட்டு இப்படி வந்துன்னா இது எல்லா சைடும் என்ன பண்ணிகிட்டே போனால் ஷேப் டெஃபினைட் ஃபிகராக இருக்கட்டும், இன்டெஃபினைட் ஃபிகராக கூட இருக்கட்டும். அது நீங்கள் சுற்றளவுனாலே ஜென்ரல் கான்செப்ட் என்னென்னு கேட்டால் அனைத்து பக்கங்களின் கூடுதல் சுற்றளவு, அவ்வளோதான். அது ஷேப்பு நான் முக்கோணம்னு சொல்கிறதா எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிற டயக்ராமுக்கு, லைன் வச்சு ஃபார்ம் பண்ணி இருக்கிற டயக்ராமுக்கு அனைத்து பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவுன்னு சொல்லுவோம். இது என்ன சார் பரப்பளவு. பரப்பளவில் நம்மளுக்கு என்ன வரும், பரப்பளவுன்னு நான் சொல்லியிருக்கேன், இதில் 2 டைமென்ஷன் இருக்கும். ஒன்று நீளம் இருக்கும், இன்னொன்று அகலம் இருக்கும். அப்போ நீளத்தையும் அகலத்தையும் பேஸ் பண்ணி தான் இங்கே நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகும், பரப்பளவு கேட்கும். பரப்பளவுனாலே 2 டைமென்ஷன் இருக்கணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் நாற்கரத்தோட பரப்பளவு என்ன, பரப்பளவுனா ஏரியான்னு வச்சுங்க. பரப்பளவு என்ன சார் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ½ × d × h1 + h2, ½ × d × h1 + h2. இதுதான் இதோட பரப்பளவாக வரும், நாற்கரத்தின் பரப்பளவாக வரும். அப்போது இது அதுக்கப்புறம் இங்கே எப்படி மோட் ஆகுது, சரிவகம். சரிவகத்தோட பரப்பளவு என்ன சார்னு கேட்டால் இங்கே நம்மளுக்கு இணைப்பக்கங்கள் 2 இருக்கும். நான் ஏற்கனவே பேர் கொடுத்துருக்கேன். இந்த இணைப்பக்கங்களோட டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கும். அதே போல் இந்த இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட ஹைட் இருக்கும். இந்த ஹைட், இந்த ஹெச்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஹைட்டு. இணைப்பக்கங்களோட லென்த்து கையில் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஒரு இணைப்பக்கம் ஏ, இன்னொரு இணைப்பக்கம் இருக்குது பி. இந்த 2 இணைப்பக்கங்கள் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹெச்னு வச்சுங்க. அப்போ இதோட பரப்பளவு ஃபார்முலா என்ன வரும்னு கேட்டால் ½ × h × a + b. அப்படின்னா ஹெச்னா யாருன்னா a + bனா இணைப்பக்கங்களுடைய நீளங்களின் கூடுதல், ஹெச் வந்து அந்த இரு இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம், ஹைட்டு. அந்த ஹெச்சும் போட்டு செய்யணும். ஓகேவா? அப்போ ½ × h × a + b அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது, இணைகரம். இணைகரத்தோட பரப்பளவு ஃபார்முலா. இணைகரத்துக்கு இதை என்ன சொல்லுவோம், பேஸு. இது பேஸ். அப்புறம் ஒரு பேஸு, ஒரு ஹைட்டு. இது 2 யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? முக்கோணத்தின் பரப்பளவு உங்களுக்கு தெரியும். ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு ½ × bh அப்படின்னு வரும், ½ × bh. அப்போது ஒரு இணைகரம் வரைஞ்சிங்கன்னா 2 முக்கோணம் தெரியும். ஒரு இணைகரத்தில் 2 முக்கோணம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்படி பண்ணிங்கன்னா டாப்பில் ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்தோட பரப்பளவும் ½ இந்த முக்கோணத்தோட பரப்பளவும் ½ இப்போ 2 ½ ஆட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன சார் வரும்னு கேட்டால் b × h. இங்கே b × hன்றது என்ன சார் மென்ஷன் பண்ணுதுன்னா, bன்றது என்ன மென்ஷன் பண்ணால் அடிப்பக்கம், அதாவது பேஸ்ன்னு சொல்லணும். ஹெச்னா உயரம். ஓகேவா? உயரம் ஹெச்ன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் b × hன்றது பிஆவோ ஹெச்ஆவோ இந்த நொட்டேஷனை அப்படியே ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிக்கூடாது. பேஸு ஹைட்டு மாறிட்டே இருக்கும். பேஸ் என்ன, இப்போ இப்படி இருக்கிறதால இது பேஸு. நான் ஒரு வேளை இப்போ ஷேப் இப்படி திருப்பி இதை உட்கார வச்சா இது பேஸ் வந்துடும். அப்போ நீங்கள் இதில் 2 தியரி, இதெல்லாம் எஸ்எஸ்சிலாம் இப்படி தான் கொஷின்ஸ் வரும். 2 தியரி இருக்கும் ஒரு இணைகரத்தில். ஓகே, இந்த சைடு நான் ஏ வச்சுருக்கேன், இந்த சைடுக்கு பி வச்சுருக்கேன். ஏன்னா பக்கத்தில் இருக்க சைடு 2 கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்காது. ஏ இது ஹெச்னு, இது பின்னு வச்சுங்க. அப்போ இந்த பேஸை வச்சு ஒரு ஹைட் இருக்கும், இது ஒரு ஹைட்டு. அதே போல் இந்த பேஸை வச்சும் ஒரு ஹைட் இருக்கும் உங்களுக்கு. இந்த பேஸை வச்சு இந்த ஆப்போசிட்டில் வச்சு நான் போட்டேன்னா இங்கே ஒரு ஹைட்டு தெரியும். இதுக்கு ஒரு ஹெச் இருக்கும். ஓகேவா? இதை h1 வச்சுங்க, இதை h2ன்னு வச்சுங்க. இப்போ இதை பேஸாக வச்சா இந்த ஹைட் எடுத்துக்கணும். அப்போ AH1 சொல்லுவோம். இதை பேஸாக வச்சா இந்த ஹைட் எடுத்துக்கணும். அப்போ BH2 சொல்லுவோம். 2 ஏரியாவும் எப்படி தான் இருப்பாங்க கேட்டால் சேமாக தான் இருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. அப்போ பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் எய்ம். BHன்றது BHஆ பி கொடுத்தா தான் எழுதணும், ஹெச் கொடுத்தா தான் எழுதணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக இதில் பேஸு ஹைட்டு. அப்போ யாரை பேஸை காட்டுறாங்க, அந்த பேஸோட ஹைட்டு. இந்த பேஸ் கொடுத்துருக்கணும், இந்த ஹைட் கொடுத்துருக்கணும். உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ ஏ கொடுத்துட்டு இந்த பேஸோட ஹைட் கேட்பாங்க.
இந்த ஏ கொடுத்துட்டு இந்த ஹெச் கொடுப்பாங்க. அப்புறம் இங்கேருந்து ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஹே இருக்கும், இந்த பேஸ் இருக்கும், இந்த ஹைட்டை கொடுத்துருவாங்க. அப்போது இதை பேஸாக இருந்தால் இதுக்கு என்ன ஹெச் இருக்குன்னு கேட்டால் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சிருவாங்க அப்படின்னா ஏ கொடுத்துருக்காங்க, ஹெச் கொடுத்துருவாங்க, பி கொடுத்துட்டு H2 கேட்பாங்க. அவன் இந்த ஃபார்முலாவோட மொத்தம் உங்களுக்கு 4 அன்னவுன் இருக்குது. ஒரு சைடு அதோட ஹைட்டு, இன்னொரு சைடு அதோட ஹைட் இருக்குது. அப்போ இதில் 4 அன்னவுனில் 3 அன்னவுன் கொடுத்துட்டு இன்னொரு ஹெச் எதோ ஒன்றா கேட்கலாம். ஹெச் கேட்கலாம், பி கேட்கலாம், ஏ கேட்கலாம், எதோ ஒன்றா கேட்கலாம். ஓகேவா? அப்போ இந்த இணையகரத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் ஃபார்முலாவை எப்படி பண்ணணும், பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ பேஸு மீன்ஸ் அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அப்போ அந்த அடிப்பக்கத்தை எந்த அடிப்பக்கத்தை கொடுக்குறாங்களோ அதை எடுத்து நீங்கள் மல்டி பண்ணி ஹைட்டு கூட மல்டி பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது சாய் சதுரம். இப்போ சாய் சதுரத்தில் என்ன இருக்குது உங்களுக்கு ஃபார்முலா அப்படிங்கிற ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2, ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2 மீன்ஸ் diagonal 1 இன்ட்டு diagonal 2, ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2 அப்படின்னு வரும். அப்புறம் இதுக்கு சைடெலாம் வந்து சைடுக்கும் diagonal d1 d2க்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதை வச்சு இன்னும் கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சைடுக்கும் இந்த சைடு ஏன்னு வச்சிங்கன்னா ஏக்கும் இந்த d1 d2க்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகேவா? அப்போ ஆஃப் இன்ட்டு இங்கே ஏரியா d1 இன்ட்டு d2. இங்கே செவ்வகம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நீளம் இன்ட்டு அகலம். அப்போ L இன்ட்டு பி, நீளம் இன்ட்டு அகலம் L இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகேவா? இதில் மூளை விட்டம் ஒன்று இருக்குது. இப்போ மூளை விட்டம் ஃபார்முலா அப்போ d ஈக்குவல் டு ரூட் ஆஃப் L ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். மூளை விட்டம் ஃபார்முலா d ஈக்குவல் டு ரூட் ஆஃப் L ஸ்கொயர் ப்ளஸ் பி. அப்போ இது பரப்பளவு, இது பரப்பளவோட ஃபார்முலா, இது மூளை விட்டத்தோட ஃபார்முலா. ஓகேவா? இந்த பரப்பளவு மூளை விட்டத்தும் வச்சும் ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணுவாங்க. மீன்ஸ் இப்போ நான் ஒரு ஃபார்முலா எழுதுகிறேன், a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி L ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வச்சுங்க. இப்போ L ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, L ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2LB அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. இப்போது இந்த L இன்ட்டு பின்றது என்ன சார் சொல்லணும்னு கேட்டால் பரப்பளவு. L இன்ட்டு பி வந்து பரப்பளவு கொடுக்கும். இங்கே இந்த பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர், பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் என்னென்ன வந்தால் அது மூளை விட்டம் ஸ்கொயர். அப்போ இது டி ஸ்கொயர். இந்த ரூட் எத்திரினால போட்டிங்கன்னா என்ன மூளை விட்டமாக மாறிடும். இது என்ன சார், L ப்ளஸ் பி என்ன சார் கேட்டால் அரை சுற்றளவு. உங்களுக்கு சுற்றளவோட ஃபார்முலா ஒரு அரை சுற்றளவு கிடைக்கும். ஓகேவா? அப்போ செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், P ஈக்குவல் டு 2 இன்ட்டு L ப்ளஸ் பி, 2 இன்ட்டு L ப்ளஸ் பி அப்படி 4 பக்கம் கூட்டிக்கணும். இந்த சைடு கூட்டினா L ப்ளஸ் பி. அப்போ இந்த ஃபார்முலாவில் சுற்றளவு வந்திருக்கு, மூளை விட்டம் வந்திருக்கு, பரப்பளவு வந்திருக்கு. இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவிலே நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் ஏதாச்சும் மாற்றி கேட்டாலும் இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த செவ்வகம் வந்தால் நீங்கள் செங்கோண முக்கோணம் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும். செவ்வகத்திலும் சரி சாய் சதுரத்திலும் சரி செங்கோண முக்கோணங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் எடுக்கும். செங்கோண முக்கோணத்தை வச்சு அப்ளை பண்ணால் ஃபார்முலாவே தேவையில்லை, டக்குன்னு ஆன்சர் சொல்லிக்கலாம் நீங்கள். அதை நான் ஒரு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செங்கோண முக்கோணத்தை கூட வச்சு எப்படி செவ்வகம் சாய் சதுரம்லாம் ஒர்க் ஆகுதுன்ட்டு ஒரு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ஃபார்முலா என்ன வருது சார் அப்படின்னு கேட்டால் இங்கே சதுரம். அப்போ சதுரத்துக்கு ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா ஏ ஸ்கொயர், பக்கம் இன்ட்டு பக்கம், பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ ஸ்கொயர்னு சொல்லிங்க. இன்னொன்று இந்த ஃபார்முலாவே இங்கே யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா இது என்ன ஃபார்முலா சொல்லுது, ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2. இங்கே d1ம் d2ம் எப்படி இருக்காங்கன்னா சேமாக இருக்காங்க. ஓகேவா? அப்போது இந்த d1ம் d2ம் சேம். இங்கே d1 இன்ட்டு d2 ரெண்டு d காட்டுறோம், ரெண்டு மூளை விட்டங்களை காட்டுறோம். ஆனால் அது சதுரமாக மாற சொல்ல d1ம் d2ம் எப்படி இருக்காங்க, சேம். அதனால் ஃபார்முலா எப்படி ஆஃப் இன்ட்டு d ஸ்கொயர், ஆஃப் இன்ட்டு d ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஆஃப் d ஸ்கொயர் அப்படின்னு போட்டாலும் யாரோட ஃபார்முலா கிடைக்குன்னா சதுரத்தோட ஃபார்முலா கிடைக்கும். சரியா? அப்போ இங்கே ஒவ்வொரு ஃபார்முலாக்குரிய உள்ள எப்படி இன்டர்லிங்க் ஆகுது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்முலா வச்சுட்டு சாய் சதுரம் தான் சதுரமாக மாறி இருக்குது. அப்போ சாய் சதுரத்துக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ எல்லா ப்ராப்பர்ட்டியும் இங்கே வேலிட். எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், இதை விட கொஞ்சம் ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கும். அப்போ இதுக்கு என்ன சார் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி, இங்கேயும் 4 பக்கம் சமம், இங்கேயும் 4 பக்கம் சமம். அது 4 பக்கம் சமமாக இருக்கிறதால இது சதுரம்னு சொல்ல முடியாது. இங்கே ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ், கீ டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் இதுக்கு மூளை விட்டங்கள் சமம் அல்ல, மூளை விட்டங்கள் சமம். இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்க கீ டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அப்போ செவ்வகத்துக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ எல்லா ப்ராப்பர்ட்டியும் எங்கேயும் பொருந்தும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் சதுரத்துக்கு பொருந்தும். ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால் செவ்வகத்துக்கு எதிரெதிர் பக்கங்கள் சமம்,
சதுரத்துக்கு 4 பக்கங்கள் சமம் அப்போது அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ எல்லா சதுரமும் செவ்வகம் தான் சதுரமாக மாறுங்க. எல்லா சதுரமும் என்னவா மாறுங்க சொல்லி கேட்டால் செவ்வகமாக மாறும். இதுதான் உங்களுக்கு இந்த கவுண்டிங் ஃபிகரில் ஒரு செஸ் போர்டில் 10th இருக்கவங்களுக்கு ஒரு செஸ் போர்டில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இந்த டயக்ராமில் எவ்வளோ ஸ்கொயர் இருக்குது மீன்ஸ் எவ்வளோ சதுரம் இருக்குது, எவ்வளோ செவ்வகம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த கவுண்டிங்கே உங்களுக்கு 10th புக்லேயே இருக்குது. 10th புக்லேயே நம்ம ஃபார்முலாஸ் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்கிறோம், 1 கியூப் 2 கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்கிறோம். இங்கே சதுரங்கள் பார்த்தா நிறைய மினிமம் மேக்ஸிமம் சதுரம் வரலையும் கவுண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ சதுரங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குமா, செவ்வங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சதுரங்கள் கவுண்டபுளாக இருக்கும். செவ்வகங்கள் வந்து சதுரத்தோட கவுண்ட்டை விட எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். ஏன் சார் கேட்டால் எல்லா சதுரமும் என்னவா மாறுது, செவ்வகமாக மாறுத்தால சதுரத்தில் கவுண்டிங் எல்லாம் யாருக்கு கன்வெர்ட் ஆகும்னா செவ்வகத்துக்கும் கன்வெர்ட் ஆகும். இது ரீசனிங்லேயும் இந்த கொஷின்ஸ் வரும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த எப்படி அது அதிகமாகுதுன்றதுக்கு இதான் அதுக்கு ரீசன். அப்படின்னா செவ்வகத்துலேருந்து தான் சதுரம் வருது, அதனால் கன்ஃபார்மாக என்ன இருக்குன்னா இதோட எல்லா சதுரமும் என்னவோ மாறி இருக்கும், செவ்வகமும் மாறி இருக்கும். நேச்சுரலாக கவுண்ட்டு என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ இது ரீசனிங் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது இங்கே நம்ம 10th படிச்சிருப்போம். n × n+1 2n+1/6 முதல் n ஏலன்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்போம். முதல் n ஏலன்களின் கணங்களின் கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா, n × n+1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு. இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா பேஸ்டு தான். பர்முடேஷன் காம்பினேஷன் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே பர்முடேஷன் காம்பினேஷன் நம்ம ரீசனிங்கில் ஒரு பார்ட் இருக்குது, பர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணியும் இங்கே நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இந்த பாக்ஸுக்கெலாம் 1 2 3 பாக்ஸை யூஸ் பண்ணியும் அது எத்தனை சதுரம் இருக்குது, எத்தனை செவ்வகங்கள் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். அதை அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் நார்கம் ஃபேமிலி ஆஃப் கோஆர்டினேட்டர். இப்போ ஃபேமிலி ஆஃப் கோஆர்டினேட்டரில் எப்படிலாம் அதோட ஃபேமிலி எக்ஸ்பாண்ட் ஆகுது, அதோட ப்ராப்பர்ட்டியில் எப்படிலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்புறம் அதோட பரப்பளவு எப்படி இருக்குது, சுற்றளவு எப்படி இருக்குது. சுற்றளவு பொறுத்தவரையிலும் எல்லாத்துக்கும் ஒரே கேட்டகரி தான் ஃபார்முலா. சுற்றளவு பொறுத்தவரையிலும் ஒரே ஃபார்முலா தான், டிஃப்ரென்ஷியேட் கிடையாது. பக்கங்களின் கூடுதல் அவ்வளோதான் ஃபார்முலா. அப்போ எது மட்டும் வேரி ஆகிட்டே இருக்குது சார்னு கேட்டால் பரப்பளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வேரி ஆகிட்டு இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. டிஎன்பிசி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஆர்ஆர்பி இது எல்லாத்துலேயும் இதோட பார்ட்டிசிபேஷன் நிறைய வரும். இதில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், இதில் பிதாகரன்ஸ் ட்ரிபிள்ஸ் இருக்குது, பிதாகரன்ஸ் மும்மைகள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் எடுக்கும் சாய் சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும். அது எப்படி அதை ப்ளே பண்ணுது, இதை யூஸ் பண்ணி எப்படி ஷார்ட்கட்டில் ஃபாஸ்ட்டாக நீங்கள் கிராக் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். எப்போ ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்க முடியும் அதுக்கு பேர் தான் ஷார்ட்கட்டுன்னு சொல்கிறாங்க. அது ஷார்ட்கட். நீங்கள் கான்செப்டை உள்ளே நல்லா படிச்சிங்கன்னா ஸ்பீட் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் வந்துடும். அப்போ கான்செப்டை வெறும் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சால்வ் பண்ணதாலும் அந்தந்த ஒரு சில பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். கொஞ்சம் அதில் சேஞ்ச் பண்ணாங்கன்னா கஷ்டப்படுவீங்க. அதனால் கான்செப்டை நல்லா படிங்க, உள் வாங்கிக்கிங்க. ப்ராப்ளம் எதாவது சால்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு பார்ப்போம். தேங்க்யூ.